இது தொடர்பான மேலும் கருத்துக்களோடு எமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் சாமிக்கண்ணு இணைகிறார். மரியரீகன், இன்றைய இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் 7 சென்னையை சேர்ந்த 7 எம்எல்ஏக்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 7 பட்டியலின அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இது எந்த வியூகமாக இருக்கக்கூடும்? என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? இலாக்காக்கள் ஒதுக்குவதில் சிக்கல் இருக்குமா? ரொம்ப முக்கியமான இடம் நீங்கள் கேட்ட கேள்வி பத்மநாபன். ஏனென்றால் இன்றைக்கு புதிதாக 23 அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜயனுடைய இந்த அமைச்சர்களுடைய விரிவாக்கத்தில் 23 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அதில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சென்னை அதன் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய 7 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் அமைச்சரவையினுடைய அந்த பட்டியலில் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் என்றும் அதே போன்று எழும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ராஜ்மோகன் என்ற 4 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது மேலும் சிலருக்கு இந்த அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ரஞ்சித் குமாரும், அதே போன்று வேளச்சேரியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய குமார், தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சரத்குமார், ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மரியரீகன் உள்ளிட்ட இந்த 7 பேர் அமைச்சரவையினுடைய அங்கம் வைத்திருக்கிறார்கள். இதை டிகேசிசி ஃபார்முலா என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றிக்கு இந்த டிகேசிசி ஃபார்முலா என்பது பெருமளவு உதவி செய்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, இந்த 4 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதிக அளவு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய பலமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் டிகேசிசி ஃபார்முலா அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடத்தில் 7 எம்எல்ஏக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 7 பேர் அமைச்சரவையில் தற்போது இடம்பெற்றிருப்பது ஒரு முக்கியமான கவனம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்கு பெருமளவு பின்னணியாக இருந்த இந்த டிகேசிசி பெல்ட்டை சேர்ந்த இந்த நபர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு முக்கியமான அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு விஷயமும் தான் நீங்கள் கேட்ட இந்த கேள்வியினுடைய முக்கியமான சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரை முதற்கட்டமாக 10 அமைச்சர்களும், 2வது கட்டமாக 23 அமைச்சர்களும் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த 23 அமைச்சர்களில் யாருக்கு என்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பது தகவல்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களில் பெறும். தற்பொழுது வரை முதல் அமைச்சரவை பட்டியல், 2வது அமைச்சரவை பட்டியல் என்று சேர்த்து பார்க்கின்ற பொழுது 33 அமைச்சர்களுடைய பட்டியலானது தற்பொழுது தயாராக இருக்கிறது. மேலும் கூடுதலாக இன்னும் 35 அமைச்சர்கள் வரை தங்களுடைய அமைச்சரவையினுடைய இருக்கலாம் என்ற ஒரு அம்சம் இருக்கக்கூடிய பின்னணியில் பார்க்கின்ற போது இன்னும் கூடுதலாக 3 - 4 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அந்த இடத்தில் IUML மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்து இந்த அமைச்சரவையினுடைய விரிவாக்கத்திற்கான 3 முக்கியமான காரணிகளாக அது மாறுவதற்கான சூழல் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு பல முன்னெடுப்புகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த டிகேசிசி பெல்ட்டை சேர்ந்த அந்த எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. 7 பேருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேரும் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதித்துவத்தை இந்த அளவுக்கு யாரும் வலியுறுத்தாத பொழுது கூட தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் தங்களுடைய அமைச்சரவையினுடைய இந்த 2 அமைச்சரவையினுடைய பட்டியலில் 7 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு நபரையும் பட்டியல் சமூகம் அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று அடையாளப்படுத்தக்கூடாது. இருப்பினும் கூட இதை சொல்ல வேண்டிய பின்னணி என்பது ரொம்ப முக்கியமான அரசியல் ரீதியிலான திருப்பமாகவும் பன்மைத்துவத்தை நோக்கிய பயணத்தை ஜோசப் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கட்டமைக்கிறார் என்கிற ஒரு அம்சத்தையும் இதனோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதனுடைய முக்கியத்துவம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 7 பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களில் அவினாசி தனி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கமலி, ஒட்டப்பிடாரம் தனி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மதன்ராஜ், அதே போன்று அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த காந்திராஜ், அதே போன்று ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன், காங்கிரஸ் கட்சியினுடைய மேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன், ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த
தென்னரசு என்கிற இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 7 பட்டியலை சேர்ந்தவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்பது தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உருவாக்கி இருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் திருப்பமாகவும் அரசியல் மாற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் 7 பேர் என்பவர்கள் டிகேசிசி அந்த பெல்ட்டை சேர்ந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கான முக்கியத்துவம், இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான முக்கியத்துவம், அதே போன்று காங்கிரஸ் கட்சியானது ஏறக்குறைய 1959க்கு பிறகு ஒரு பெரிய 59 ஆண்டுகளாக அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை. தற்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கேற்கக்கூடிய வகையில் 2 அமைச்சர்களுடைய இடங்கள் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற பல விஷயங்களும் இதற்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனை காலகட்டமாக தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சியானது உருப்பெற்றிருக்கிறது. இதற்குத்தான் நான் பல்வேறு உதாரணங்களை கூறினேன் பத்மநாபன். மரியரீகன், இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை பார்க்கும்போது நிதித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆகட்டும், கிள்ளியூர் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இவங்களை தவிர சட்டமன்றத்துக்கோ அமைச்சரவைக்கோ மற்ற எல்லாருமே முதலமைச்சர் உட்பட எல்லாருமே ஃப்ரெஷர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? இதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ஒரு சில காலம் எடுத்துக்க கூடும். எப்படியான அடுத்தடுத்த அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும்? அது அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மறைந்த முதலமைச்சர் அண்ணாவினுடைய அந்த அமைச்சரவை பட்டியலை பார்க்கின்ற பொழுது இதே விமர்சனம் தான் முதல் முறையாக எழுந்தது. பெரும்பாலான இளைஞர்கள் தமிழ் உணர்வு அல்லது இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்கிற பின்னணியில் இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள். ஏறக்குறைய 2026 உருவாகி இருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை என்பது மறைந்த முதலமைச்சர் அண்ணாவினுடைய அந்த அமைச்சரவையினுடைய சாயலும் அதே போன்று மூதறிஞர் ராஜாஜியினுடைய அந்த அமைச்சரவையினுடைய அம்சங்களும் கொண்டுதான் இந்த அமைச்சரவை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதே போன்று மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரினுடைய அரசியல் நுணுக்கத்தோடு கூடிய ஒரு செயல் திட்டத்தோடு கூடிய ஒரு அமைச்சரவையாக இந்த பட்டியலானது உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மறைந்த முதலமைச்சர் அண்ணா அதே போன்று மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் காலகட்டத்திலும் கூட மிக இளம் வயதை சேர்ந்த பலரும் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். அவர்களால் ஆட்சி எப்படி நடத்த முடியும் என்கிற விமர்சனங்கள் கடந்த காலத்தில் வந்தது. அதே போன்று முதலமைச்சர் ராஜாஜியினுடைய அந்த அமைச்சரவையில் என்பது ஒரு கூட்ட ஆட்சிக்கான ஒரு அமைச்சரவையாகத்தான் அந்த அமைச்சரவை இருந்தது. இது எல்லாம் மிகப்பெரிய நீண்ட வரலாறு கொண்ட ஒரு பின்னணியாக இருந்தது. இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய இந்த அமைச்சரவையினுடைய இந்த முதற்கட்டத்தில் 9 அமைச்சர்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்று அவரோடு சேர்த்து மொத்தம் 10 பேர் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த அமைச்சரவை இது 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய தலைமையிலான திமுகவினுடைய அமைச்சர்கள் 9 பேர் இடம்பெற்றதை போன்ற ஒரு அமைச்சரவை பார்முலாவைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் கையில் எடுத்திருக்கின்றார். அந்தபடி பார்க்கின்ற பொழுது 1967ஆம் ஆண்டு நடந்த அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த முதல் அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதுல அண்ணா முதலமைச்சராகவும் பொது நிர்வாகம், நிதி, காவல் என்கிற அடிப்படையில் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதே போன்று VR நெடுஞ்செழியனுக்கு தொழில்துறையும், மு கருணாநிதிக்கு பொதுப்பணித்துறையும், KA மதியழகனுக்கு உணவு வருவாய்த்துறையும், கோவிந்தசாமிக்கு சட்டத்துறையும், S மாதவனுக்கு வேளாண் துறையும், சத்யவாணி ஆதிதிராவிட நலன் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும், இதே போன்று SK சாதிக் பாட்சாவுக்கு பொது சுகாதாரத்துறையும், மு முத்துசாமிக்கு உள்ளாட்சித்துறை என்று அந்த 9 பேர், அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா பொறுப்பேற்ற பொழுது 10 பேர் இடம்பெற்றிருந்தார்கள். ஏறக்குறைய 2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது ஏறக்குறைய அதே பின்னணியில் தான் ஒரு அமைச்சரவை முதலில் உருவாக்கி இருக்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தற்போது அதனுடைய விரிவாக்கப்பட்ட அமைச்சரவை பட்டியலாக மொத்தம் 23 பேர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அம்சத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவினுடைய அந்த வழிகாட்டுதலையும் அதே போன்று அதற்கு பிறகு வந்த அதனுடைய தொடர்ச்சியாக வந்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தினுடைய சில நுணுக்கங்களையும் இவர் கையாண்டிருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் இருக்கிறார். அவரிடம் பேசிவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம். வீரபாண்டியன் சார், இந்த விரிவாக்கப்பட்ட அமைச்சரவையினுடைய இந்த சாயலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறதா? விரிவாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல துவக்கம் இது தொடர வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் மக்கள் பணியை சிறப்படைவதற்கும் எங்கள் வாழ்த்துக்கள்.
ஹலோ. வீரபாண்டியன் சார், இது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏறக்குறைய 1952 ராஜாஜி தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவானது. 52க்கு பிறகு 2026 தான் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு அம்சத்தை இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வலியுறுத்தி இருக்கின்றார். இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திற்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நல்லது. ஜனநாயகத்தில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பது நல்லதுதான். அது ஜனநாயகத்திற்கு மேலும் வலு கூட்டும். ஹலோ. இனிமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் என்பது கூட்டாட்சி அல்லது கூட்டணி ஆட்சிகளுக்கான பங்கு அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்து நிற்குதா? இது துவக்கமாக இருக்கிறது. இன்னும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி முறை வருகிற போது இதை காட்டிலும் ஜனநாயகம் வலுப்படும். இதில் ஒரு வலுவான அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பின்னணியில் விஜயினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கு விரிவுபடுத்தப்பட்ட இந்த அமைச்சரவையில் 7 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டோனா தானே பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒன்று. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார பரவல் தான், கரிசனங்களோ பரிதாபங்களோ அல்ல. அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் நல்லது. அந்த வகையில் இந்த முயற்சி நல்லதுதான். ஆனாலும் ஒரு கொள்கை வழியில் இந்த அரசு தொடர வேண்டும். அந்த அரசினுடைய நடவடிக்கைகளை பார்த்துதான் இன்னும் கொஞ்சம் காலங்கள் ஆகும். இது நல்ல நகர்வாக இருக்கிறது, நல்ல தொடக்கமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வீரபாண்டியன் சார், இதுல தமிழ்நாட்டினுடைய இந்த புதிய அமைச்சரவையின் முன்பு இருக்கக்கூடிய சவாலாக நீங்க என்ன விஷயங்கள்லாம் பார்க்கிறீங்க? இன்றைக்கு கூட தமிழ்தாய் வாழ்த்து என்பது 3வதாக பாடப்பட்டது. ஒரு பக்கம் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள், அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை பட்டியலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தயாரித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்து 3வது ஒரு இடத்திற்கு பாடப்பட்டிருக்கிறது என்கிற இந்த நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தமிழக அமைச்சரவை என்பது தமிழக முதல்வரை சாரும். அதில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல இடங்கள் என்பதும் பெண்களுக்கு அதிக இடங்கள் என்பதும் வரவேற்கத்தக்கது. அதற்கான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் வந்தே மாதரம் என்பது இந்த இந்திய நாடாளுமன்றத்தில் அது குறித்து விவாதிக்க வேண்டும். நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் விஷயமாக தான் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சொல்லும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்தியாவுடைய தேசிய கீதத்தை எப்போதுமே நாங்கள் மதிக்கிறோம். அதே போல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று நாங்கள் எப்போதுமே வலியுறுத்துகிறோம். இது ஆளுநர் தான் இதற்கு முழு பொறுப்பு, மத்திய அரசு தான் இதற்கு முழு பொறுப்பு. மாநிலத்தை பொறுத்தவரை முதல்வர் சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை இந்த நிகழ்வுகளில் முதலாக வைத்திருப்பது சிறப்புக்குரியது. நமது தமிழக முதல்வர்கள் எல்லோருமே தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை தந்திருக்கிறார்கள் என்பதும் மகிழ்ச்சி. அந்த வழியில் இந்த அரசும் தொடர வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. ஏறக்குறைய கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியின் மீதான மதிப்பீடு நீங்க எப்படி பாக்குறீங்க? அணுகுமுறைதான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி, திட்டங்கள், ஒரு கொள்கை வழியில் எவ்வாறு இந்த அரசு நடைபெறுகிறது என்று அவர்கள் அணுகுமுறையை, ஆட்சி முறையை பார்த்துதான் மதிப்பீடுகள் செய்ய முடியும். இப்போதுதான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நிலைபெறுவதற்கு கொஞ்சம் காலம் ஏற்படுகிறது. பொறுத்திருப்போம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி வீரபாண்டியன் சார். தற்பொழுது அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான ஒரு நிகழ்வு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய 2வது கட்டமாக 23 நபர்கள் புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையில் இந்த 23 பேருடைய பின்னணி என்பது மிகவும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் அதே சமயத்தில் அதிகாரத்தில் முதல் முறையாக வரக்கூடியவர்களாகவுமே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் என்கிற இந்த 3 பேருடைய ஒரு ஃபார்முலாவினுடைய அடிப்படையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய ஆட்சியானது கட்டமைக்கப்படுகிறது என்கிற ஒரு கருத்தானது பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறது. எளிய பின்னணி கொண்ட நபர்களுக்கும் அதே போன்று இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வலிமையான எம்எல்ஏக்கள், அதே போன்று கட்சியினுடைய மூத்த தலைவர்களை வீழ்த்திவிட்டு அரசை உருவாக்கியவர்களுக்கு முக்கியத்துவமானது இந்த தேர்தலில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி என்பது தங்கமணியினுடைய ஒரு கோட்டையாகவே பார்க்கப்பட்டிருந்தது. தங்கமணியை வீழ்த்தி விஜயலட்சுமி என்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏவாக தற்பொழுது உருவாகியிருந்தார். அவர் தற்பொழுது இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். அதே போன்று தூத்துக்குடி என்பது கீதா ஜீவன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது.
அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய நெருங்கிய நண்பராக பார்க்கப்படுகின்ற ஸ்ரீநாத் வெற்றி பெற்றிருந்தார். அவரும் தற்பொழுது இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். இவர்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி என்பது காந்திராஜ் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எம்எல்ஏவாக இருக்கிறார். அரக்கோணம் என்பது அதிமுகவுடைய கோட்டையாகவும் அரக்கோணம் ரவி என்பவர் தான் தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் அரக்கோணத்தை கைப்பற்றியிருந்தார். தற்பொழுது அந்த இடத்தில் காந்திராஜ் அரக்கோணம் ரவியை வீழ்த்தி எம்எல்ஏவாக காந்திராஜுக்கு இந்த இடத்தில் ஒரு வாய்ப்பானது அமைச்சரவையில் விரிவுபடுத்தப்பட்ட இந்த அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியாகட்டும் அல்லது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கு திமுகவுடைய அமைச்சராக இருந்த மதியழகனை வீழ்த்திவிட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தற்பொழுது இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் தென்னரசு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றிருந்தார். இதற்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செல்வ பெருந்தகை அந்த இடத்தில் வெற்றி பெற்றிருந்தார். செல்வ பெருந்தகையை வீழ்த்தி வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏ தென்னரசுக்கு தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்ட இந்த அமைச்சரவையில் இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான பல தொகுதிகளில் திமுக அதிமுக உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளை வீழ்த்தி அந்த இடத்தை கைப்பற்றியவர்களுக்கு இந்த தேர்தல் என்பது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. பத்மநாபன். மரியரீகன், தற்போது ஐயூஎம்எல் அலுவலகத்தில் உயர்மட்ட குழு அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது. தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சரவையில் இடம் பெறலாமா வேணாமான்னு விசிகாவோட நிலைப்பாடும் இன்று அறிவிக்கப்படலாம். ஒருவேளை இரண்டு கட்சிகளும் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறும் பட்சத்தில் இது விதி இல்லை, திமுகவிலிருந்து அவங்க அஃபிஷியலாக விலகலனாலும் தாவே கூட அமைச்சரவையில் இடம்பெறும் போது அவங்க அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியல் ரீதியாக எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாகவே இல்லை. காரணம் என்னவென்றால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் முழக்கமாக இருக்கிறது. ஏறக்குறைய 1990களினுடைய தொடக்கத்தில் இருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எளிய மக்களுக்கான விடுதலை என்கிற இந்த 3 கோஷங்களை பிரதானமாக வைத்துத்தான் அவர்கள் அரசியல் களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இடையில் இருக்கக்கூடிய இந்த காலங்களை தாண்டி தற்போது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நகர்ந்திருக்கிறது. 1952 ராஜாஜியினுடைய அந்த அமைச்சரவையில் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு நிலைப்பாடானது உருவாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு தற்பொழுது ஒரு அமைச்சரவை கூட்டு அமைச்சரவையாக உருவாக்குகின்ற இடத்தில் இருக்கிறது. இதில் தான் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஐயூஎம்எல், அதே போன்று 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கியத்துவம் என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் அரசியல் ரீதியிலான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தருணம் என்பது இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை வெளிப்படையாகவே திமுகவுடனான கூட்டணி உறவை முறித்துக் கொண்டுதான் தமிழக வெற்றி கழகத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் 2 இடதுசாரிகள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே போன்று ஐயூஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 4 கட்சிகளுமே கூட கூட்டணி ரீதியாக நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம். அதே சமயத்தில் ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் பாஜக அரசு ஈடுபட்டது. எனவே அதனை தடுப்பதற்காக மட்டுமே நாங்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்திருக்கிறோம் என்கிற ஒரு அம்சத்தை வலியுறுத்தினார்கள். இதில் பிரதானமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் மக்களவை உறுப்பினருமான திருமாவளவன் பேசும்பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை தாவேகாவிலிருந்து எங்களுக்கு தகவலாக கிடைத்திருப்பதாக கூறியிருந்தார். இந்த இடத்தில் அதிமுகவினுடைய ஆதரவு என்பது இனி எதிர்காலத்தில் திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லாத பொழுது தாங்கள் இந்த ஆட்சியை தொடர்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை, அதாவது கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய தங்களுடைய எதிரிகளான பாஜகவோடு அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் என்கிற உத்தரவாதம் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சார்பாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் கடந்த சில மாதங்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது பல விஷயங்களில் முன்னுக்கு பின் முரணான சில சமாச்சாரங்களோடு தான் இருக்கிறது. அதாவது மே மாதம் 12ஆம் தேதி பேசிய திருமாவளவன் திமுக அதிமுக அதிகாரப்பூர்வமாக என்னை அணுகவில்லை என்கிற ஒரு கருத்தை, அதாவது
தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அம்சத்தை கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதை பற்றியும் பேசினார். இதற்கு முன்பாக தற்பொழுது நமக்கு ஒரு அண்மை செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. 23 அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனைத்தான் நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 23 பேர் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கான எந்தெந்த இலாக்காக்கள் என்கிற ஒரு விவரமானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையினுடைய இலாக்காக்கள் தற்பொழுது யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்கிற விவரத்தை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே 10 பேருக்கான அமைச்சரவையினுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது புதிதாக விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் 23 அமைச்சர்களுக்கான அதிகாரப்பூர்வமான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஸ்ரீநாத்திற்கு மீன்வளத்துறை அமைச்சராக அவர் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று கமலி அவினாசி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் தற்போது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கமலிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜயலட்சுமிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பால்வளத்துறை மற்றும் அமைச்சர் பதவியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரஞ்சித்குமாருக்கு வனத்துறை அமைச்சராக ரஞ்சித்குமார் நியமிக்கப்படுவதாகவும், அதே போன்று விவசாயத்துறை வேளாண் துறை அமைச்சராக வினோத் நியமிக்கப்படுவதாகவும் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சராக ராஜ்குமாரும், கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய அமைச்சராக காந்திராஜனும் தற்பொழுது இந்த விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையினுடைய முக்கியமான நபர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். புதிதாக பொறுப்பேற்று இருக்கும் 23 அமைச்சர்களுக்கு தற்போது இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் அனைத்து அரசியல் களங்களில் நடைபெறும் நிகழ்வுகளை துல்லியமாக வழங்கியமைக்கு நன்றி மரியரீகன் சாமிக்கண்ணு.